This video is sponsored by Buy Mode Online Mobile App. இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் குறைஞ்ச விலையில் ஹோம் டெலிவரியோடு கிடைக்குதுங்க. இவ்வளோ கம்மியாக கிடைச்சா விடுவோமா என்ன? ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, விலை குறைந்த ரூபாயில். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது 9th மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் குவார்ட்டர்லி இல்லைன்னா ஆஃபலி இல்லைன்னா லாஸ்ட்டில் ஆனுவல் எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு எக்ஸாமில் இது வந்துடும்னே சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி குவார்ட்டர்லியில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனுவலில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். எக்ஸாம்பிள் 2.13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3ஐ என்கோட்டில் குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து ரூட் 9.3க்கு என்ன வேல்யூ இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதை எப்படி பண்ணணும்? லாங் டிவிஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 9.3. ஸோ இங்கேனா 3 3s are 9. அப்போ 9 0 நெக்ஸ்ட் அப்போ 3 somethingல வேல்யூ இருக்கும் நம்மளோடது. ஓகேவா? இதை மட்டும் கெஸ் பண்ணால் போதும். அக்யூரேட் வேல்யூ வேணுங்கிற அவசியம் இல்லை. எந்த பாயிண்டில் வரும் இல்லை ஃபஸ்ட்டு டிஜிட் தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 1ங்கிறதுனால 1, ஏன்னா எப்போதும் 0 இருக்கும். அப்போ 5 5s are 25, 6 அப்போ 3.5 சம்திங்கில் நம்மளோட வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதை எப்படி குறிக்கணும்னு பாருங்கள். ஒரு நேர்கோடு வரைந்து அதில் ஏ என்ற புள்ளியை மட்டும் குறிக்கும். எப்போதும் நம்ம போல் ஒரு நம்பர் லைனுக்காக ஏங்கிற ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிப்போம். அதான் நம்மளோட ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு 9.3. அதாவது ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு உன்னோட ஸ்கேல் அளவை வச்சு 0லேருந்து 9.3 வரையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தென் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், பிசி ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் என்ற அழகு ஒரு கோடு வரைந்து அதை சி என குறிக்கும். அதாவது இது வந்து ஏன் மேம் எப்போதுமே எல்லா இடத்துலையும் 1 தானா? 1 எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது நம்மளோட தெரியணுங்கிறதுக்காக ஒரு ரீடிங் தான். சரிங்களா? ஸோ 9 இங்கன்னா அடுத்தது சி வந்து நான் வந்து ஒரு சென்டிமீட்டர் தள்ளி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் எடுத்து அதை சின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏசி ரெண்டுக்கும் ஒரு மையப்புள்ளி வரையணும். சரிங்களா? அப்போ இது ஃபுல்லாக 9னா அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர் வந்து 10. அப்போ ஃபுல் லைன் 10னா அதில் பாதி வர்றது 5. சரிங்களா? இதுக்கு மையக்கொத்து கோடு தெரியும்ல, இதுலேருந்து முக்கால் பாகம் எடுத்து இதில் முக்கால் பாகம் எடுத்து மேலேயும் கீழேயும் நம்ம ஒரு மையக்குத்து கோடு வரைவோம். சரிங்களா? ஒரு சென்ட்ராய்டு மாதிரி. ஓகே, வரைஞ்சி அந்த லைனை மார்க் பண்ணால் அந்த லைன் எங்கே வரும்னா கரெக்டாக 5ல் கட் ஆகும். சரிங்களா? அதுதான் மையக்குத்து கோடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஓசி ஓஏவை ஆரமாக கொண்டு ஒரு அரைவட்டம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மையக்குத்து கோடு வரைஞ்சிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இந்த லைனை வந்து ஹாஃபாக பிரிக்கேன். அப்போனா இந்த ஓஏ இல்லைனா ஓசி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆரமாக இல்லை ரெண்டுமே கூட ஆரமாக வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இங்கேருந்து ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணி முடித்தோன்னா ஏபிக்கு செங்குத்தாக பியில் பிடி என்று கோடு வரையும். இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இந்த ஹாஃப் சர்க்கிளில் என்ன பண்ணுறேன்னா நான் பிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணேன்னா இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஹாஃப் சர்க்கிளை கட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வரையணும். சரிங்களா? அப்படி நான் கோடு வரைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பிடிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9.3 இதை என்கோட்டில் பிஇ பிடி என்று குறைக்கவும். அதாவது நான் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் ஒரு லைனை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் சர்க்கிளை கட் பண்ணுற மாதிரி வரைஞ்சிட்றேன். நெக்ஸ்ட்டு அதே காம்பஸில் வச்சு இப்படி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் ரீடிங் உங்களோட ஸ்கேல் வச்சு மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூவும் நம்ம லாங் டிவிஷனுக்கு அப்ளை பண்ண 9.3யோட வேல்யூவும் ஒன்றா இருக்கும். அவ்வளோதான் சம்ஸ். சரியா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணுங்கள், புரியாதவங்க எந்த இடத்துல புரியலையோ மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.